அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்பில் செம்பருத்தி பூவினுடைய அற்புதமான மருத்துவ பயன்களை பற்றி தாங்க நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த செம்பருத்தி பூவானது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நிறைய பயன்பாடுகளுக்கு நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு செம்பருத்தி பூ பிடிக்குமா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த செம்பருத்தி பூ நமக்கு நிறைய நன்மைகளை தாங்க அள்ளி கொடுக்குதுன்னு சொல்லணும். இதில் மருத்துவ குணங்கள் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. முதல்ல ரத்த அழுத்தத்தில் இருந்து நோய் எதிர்ப்பு சக்தி வரைக்குமே எல்லாத்தையுமே அதிகமாக்கி கொடுக்கும். ஸோ இதனுடைய கூடுதல் நன்மைகள் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். செம்பருத்தி பூ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் நமக்கும் ஏராளமான நிறைய ஆரோக்கிய நன்மைகளை தான் அது கொடுக்கும். செம்பருத்தி பூவில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள், ஆந்தோசைனின் மற்றும் ஃப்ளவனாய்டுகள் போன்றவையெல்லாம் அதிகமாக இருக்குது. இது இரத்த அழுத்தத்தை பராமரிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அதே மாதிரி செம்பருத்தி மலரானது இந்தியாவில் அதிக அளவில் காணப்படக்கூடிய மலர்களில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இதை நீங்கள் செம்பருத்தி டீயாக கூட எடுத்துக்கலாங்க. ஸோ ப்ரெஷர் அழுத்தத்தை பராமரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பை கரைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இந்த நிலையில் செம்பருத்தி பூவினுடைய நிறைய சிறப்புகள் இன்னும் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். செம்பருத்தி பூவை டீயாக எடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா, தொடர்ந்து 12 நாட்கள் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா, சிஸ்டோலிக் ரத்த அழுத்தமானது 11.2% வரை குறையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டயஸ்டோலிக் ரத்த அழுத்தம் பார்த்திங்கன்னா 10.7 வரைக்கும் குறையுதுங்க. உயர் ரத்த அழுத்தம் இருக்கக்கூடியவங்க செம்பருத்தி டீயை நீங்கள் தாராளமாக குடிச்சிட்டு வரலாம். இப்படி குடிச்சிட்டு வரும் பொழுது உங்களுக்கு அந்த உயர் ரத்த அழுத்தம் கண்டிப்பாக குறையும். அதே மாதிரி சர்க்கரையினுடைய அளவையும் இது குறைச்சி கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உயர்ந்த சர்க்கரை அளவு இருக்கக்கூடியவர்கள் நரம்புகள், கண்கள் மற்றும் சிறுநீரகங்களினுடைய செயல்பாட்டில் இதனுடைய தாக்கம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்டவங்க எல்லாருமே இந்த செம்பருத்தி டீயை எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா இதய நோய் வருவதற்கான வாய்ப்புகளை கூட குறைக்குது. ஸோ செம்பருத்தி சாறை 21 நாட்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு குறையிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கக்கூடியவங்க இப்போ ஏராளமானவர் இருக்கீங்க. அதனால் எல்லாருமே தொடர்ந்து இந்த செம்பருத்தியை குடிச்சிட்டு வாங்க. செம்பருத்தி டீயாக குடிச்சிக்கலாம். இல்லைனா நீங்கள் பொடியாக வாங்கி அதை நீங்கள் சுடுதண்ணியில் கலக்கியும் குடிக்கலாம். சாறு எடுத்து கூட நீங்கள் குடிக்கலாம். ஸோ எல்லாமே உங்களுடைய விருப்பம்தான். எப்படி சேர்த்துக்கிட்டால் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் ஒரு ஆரோக்கியத்தை நீங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி ரத்தத்தில் கொலஸ்ட்ராலுடைய அளவு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் கண்டிப்பாக இந்த செம்பருத்தியை நீங்கள் பயன்படுத்துங்க. ஏன்னா இரத்த குழாயை அடைக்கக்கூடிய கொழுப்பு எடுத்த உடனே நமக்கு என்ன பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னா இதய நோய் பாதிப்பை தான் கொடுத்தோம். ஸோ இதய நோய்கள் வரக்கூடிய ஆபத்துகள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த பூவோட சாரை பிழிந்து நீங்கள் வாய் வழியாக எடுத்துகிட்டு வரும் பொழுது இரத்த கொலஸ்ட்ராலுடைய அளவு கண்டிப்பாக குறையும். இது கொலஸ்ட்ரால் அளவை 22% வரை குறைச்சி கொடுக்குதுங்க. அதாவது நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா நல்ல கொழுப்பு, கெட்ட கொழுப்பு அப்படின்றது 2 வகையாக இருக்கும். இது நல்ல கொலஸ்ட்ரால், அதாவது HDL அளவு அதிகமாக்கி பூவில் இருக்கக்கூடிய செபோனின் உடம்பானது கொழுப்புகளை உறிஞ்சுவதை தடுக்குது. அதனால் உங்களுக்கு கெட்ட கொழுப்பு குறைய ஆரம்பிக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை நீங்கள் எடுத்துக்கலாம். சொல்லப்போனால் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் நார்மலாக நீங்கள் டீ குடிக்கிறத விட இந்த டீயை எடுத்துக்கோங்க. அதே போல் செம்பருத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியுங்க, கூந்தலுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த செம்பருத்தி பூவினுடைய இலையில் இருந்து பூ வரைக்கும் எல்லாமே பயன்படும். ஸோ செம்பருத்தி பூ இலைகளை கொண்டு தயாரிக்கப்படக்கூடிய பேஸ்ட்டுகள் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய அதிகமாகிருச்சு. ஸோ இது கூந்தலுடைய வளர்ச்சியை அதிகமாக்கி கொடுக்குது. நல்ல நிறைய நீளமான ஒரு கூந்தல் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் கண்டிப்பாக நீங்கள் செம்பருத்தியை மட்டும் உங்களுடைய லிஸ்ட்டில் எடுத்துடாதீங்க. ஏன்னா செம்பருத்தி தான் முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஆரோக்கியமான முடி வளர்ச்சியை கொடுக்குங்க. ஸோ முடியை பலப்படுத்தி கொடுக்கும். முடி உதிர்றது இந்த மாதிரி எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. ஸோ முடி ரொம்ப ஷைனாக, ரொம்ப அழகாக, ஆரோக்கியமாக, நீளமாக வளர்கிறதுக்கு செம்பருத்தி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போது இந்த செம்பருத்தி பூவை கொண்டு தாங்க நிறைய ஷாம்புகள்லாம் தயாரிக்கிறாங்க. ஸோ கூந்தலுடைய வளர்ச்சிக்கு சிறந்த ஒன்றா இருக்கக்கூடியது அப்படின்னா யாராலையும் இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாத அளவுக்கு இருக்கக்கூடியது அப்படின்னா செம்பருத்தி தான். ஸோ செம்பருத்தி இயற்கையாக கிடைக்கும் பொழுதும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போலாம் ஷாம்பு வடிவில் வந்துருச்சு. ஸோ பொடியாகவும் கிடைக்குது. எந்த வகையில் கிடைக்குதோ அதை நீங்கள் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து கொடுக்குது அப்படின்றதுனால நீங்கள் இந்த செம்பருத்தியை டீயாக எடுத்துக்கோங்க. சாரா நோய் எதிர்ப்பு சக்தி எதிர்த்து போராடக்கூடிய திறன் இருக்குது. செம்பருத்தி பூ சாறில் இருக்கக்கூடிய ஒரு சில மருத்துவ குணங்களை
பார்த்தீங்க அப்படின்னா, மனித செல்களுள்ள இருக்கக்கூடிய டி செல்கள், பி செல்கள தூண்டி நோய் எதிர்ப்பு சக்திய வந்து அதிகமாக்கும். ஸோ தினமுமே 1 கப்பு செம்பருத்தி டீ நீங்க குடிச்சிட்டு வாங்க. நிச்சயமா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும். நிறைய விஷயங்கள்ல மாற்றங்கள் கொடுக்கும். அதே மாரி சரும புற்றுநோய வந்து தடுக்கக்கூடிய சக்தி இந்த செம்பருத்திக்கு இருக்குங்க. ஏன்னா சருமத்தில அதிகப்படியான சூரிய ஒளி படும் பொழுது, சரும புற்றுநோய் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய சருமத்தை வந்து ஆரோக்கியமாக வந்து வச்சுருக்கணும் அப்படின்னா, நீங்கள் தாராளமாக இதுக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய பொருளில் ஒன்றா இருக்கிறதுனா செம்பருத்தி பூ தாங்க. இந்த செம்பருத்தி பூ ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த செம்பருத்தி பூவை நீங்கள் சாறாக எடுத்து அதை வந்து நீங்கள் பருகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய சூரிய ஒளியிலேருந்து நம்ம வந்து பாதுகாக்க முடியும். மேலும் இது சருமத்தில் வந்து நம்ம யூஸ் பண்ணும் பொழுது சரும செல்கள் வந்து பாதிப்படைவதை வந்து தடுக்கும். ஸோ செம்பருத்தி பூவை தினசரி உங்களுடைய உணவில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதனுடைய பயன் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் அடையணும் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த செம்பருத்தியை உங்களுடைய லிஸ்ட்டில் வந்து எப்போதும் எடுத்துடாதீங்க. செம்பருத்தி பூ பார்த்திங்கன்னா, ஒரு கருப்பாக நல்ல அடர்த்தியான முடி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாரும் யூஸ் பண்ணுங்கள். செம்பருத்தி பூ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடம்புக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த செம்பருத்தி பூவை யாரெல்லாம் உங்களுடைய வீட்டில் வந்து வச்சு வளர்க்குறீங்க அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா செம்பருத்தி செடி வச்சுருக்கிறது அவ்வளவு நல்லது. ஆனால் செடி வச்சுருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து பயன்படுத்துகிறாங்களா அப்படின்றது தெரியல. செம்பருத்தி பூ வாஸ்துப்படி பார்த்திங்கனாலும் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா செம்பருத்தி பூ வளர்க்குறதுல அதிகப்படியான நன்மைகள் வந்து இருக்குது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்களும் வந்து செம்பருத்தி செடி உங்கள் வீட்டில் வைப்பீங்க. ஸோ வாஸ்துப்படி பார்க்கும் பொழுது அதில் என்ன உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னா, நல்ல ஒரு திசை பார்த்து இந்த மரம் செடிகள்லாம் வந்து வைக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. நிதி தடைகளை வந்து நீக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி நிதி தடைகளை நீக்க ஒரு சில சிறப்பு வகையான மலர் செடிகளை வந்து நடுவோம் இல்லையா, அதில் ஒன்று தாங்க செம்பருத்தி. செம்பருத்தி பார்த்திங்கன்னா, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வச்சு வளர்க்கும் பொழுது நிதி நெருக்கடிகள் ஏற்படாமல் வந்து பார்த்துக்கலாம். முக்கியமாக செம்பருத்தி மலர் வாஸ்துவினுடைய சிறப்பு பலன்களை வந்து கொடுக்குது. அம்மன் லக்ஷ்மிக்கு இந்த பூ ரொம்பவே பிடிக்கும். ஸோ இதை நீங்கள் வீட்டில் பயன்படுத்தும் பொழுது அதிர்ஷ்டம் வந்து பெருகும் அப்படின்றது தான் நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் இந்த செம்பருத்தி பூ வந்து நம்முடைய வீட்டுக்கு எப்படி வாஸ்துக்கு நல்ல ஒரு பொருளாக இருக்கோ, அதே மாதிரி ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பொருளுங்க. நம்ம இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு வரும் பொழுது நம்மளுடைய உடம்புல நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படும். இந்த காலகட்டங்களில் நிறைய பேருக்கு கருப்பை நோய்கள்லாம் இருக்குது. வெள்ளைப்படுறது, பெண்களுடைய பிரச்சனைகளுக்கு, கல்லீரலுடைய ஆரோக்கியத்திற்கு, செரிமானத்துக்கு, இப்படி நிறைய விஷயங்களுக்கு இந்த செம்பருத்தி வந்து பயன்படுதுங்க. இந்த செம்பருத்தி பூவை நீங்கள் உங்களுடைய கூந்தலுடைய பளபளப்புக்கு, வளர்ச்சிக்கு எப்படி நீங்கள் வந்து பயன்படுத்துகிறீங்களோ, அதே மாதிரி ஆரோக்கியமாக வாழணும்னு நினைக்கக்கூடியவங்களும் செம்பருத்தியை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க. ஏன்னா செம்பருத்தியை வந்து நீங்கள் எடுத்துக்கும் பொழுது செரிமான பிரச்சனைகள் எல்லாம் சரியாக போயிடும். அதே மாதிரி கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த செம்பருத்தி ரொம்ப உதவியாக இருக்குது. ஸோ தினசரி 1 கப் செம்பருத்தி டீ வந்து குடிங்க. அதாவது தினசரி குடிக்க முடியல அப்படின்னா வாரத்துக்கு 1 முறை 2 முறையாவது எடுத்துக்கோங்க. குறிப்பாக பெண்களுடைய ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கர்ப்பப்பை இது வந்து ரொம்ப முக்கியமானது. பெண்களுடைய கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய நோய்களை குணப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப செம்பருத்தி பூ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதாவது பருவம் அடையாத பெண்களை பருவமடைய வைக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி யாரும் உங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த செம்பருத்தியை பயன்படுத்துங்க. இதுவே உங்களுக்கு ஈஸியான ஒரு ட்ரிக்காக இருக்கும். அதே மாதிரி வெள்ளைப்படுதல் பிரச்சனையை வந்து சரி பண்ணி கொடுக்கும். ஸோ நீங்கள் தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கும் பொழுது மாதவிடாய் பிரச்சனைகள்லாம் சரியாக போகுங்க. ஸோ செம்பருத்தி ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த செம்பருத்தியினுடைய நன்மைகள் என்ன அப்படின்றத தெரியாமையும், மருத்துவ குணங்கள் என்ன அப்படின்றத தெரியாமலையும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதை வந்து வீணடிக்கிறது உண்டு. ஆனால் செம்பருத்தி பூவினுடைய நன்மைகள் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ஸ்கிப் பண்ணவே மாட்டீங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த செம்பருத்தி எல்லா வகையிலையுமே நமக்கு பயன் தருதுங்க. ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் வாஸ்து சாஸ்திரங்கள் வரைக்குமே இதுக்கு வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்ன வகைகளில் நமக்கு உதவியாக இருக்குது, எப்படிலாம் வந்து நமக்கு நல்ல பயன் வந்து கிடைக்கிது. தினசரி 5 இல்லைன்னா 10 பூக்கள் வந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா வயிற்றுப்புண், வாய்ப்புண் இருந்தால் கூட சரியாக போயிடுங்க. செம்பருத்தி பூவில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான மருத்துவ குணங்கள் இன்னும் பலரும் வந்து தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஆனால் இந்த பதிவை பார்த்துருக்கக்கூடிய நீங்கள் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த பதிவானது பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி விடுங்க. இந்த செம்பருத்தி பூ உங்கள் உணவில் நீங்கள் சேர்த்துட்டு வரும் பொழுது உங்களுடைய சோர்வு அப்படின்றது நீங்கி போயிடும்.
அதே மாதிரி செம்பருத்தி பூவினுடைய கஷாயம் பார்த்திங்கன்னா நீர் சுருக்க வந்து போக்கி சிறுநீர் பெருக்க வந்து அதிகமாக்கும். ஸோ அதனால் உங்களுடைய நச்சுக்கள் உடலில் இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து வெளியேறிடுங்க. நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடிய செம்பருத்தியை நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா? உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆரோக்கிய தலைப்பில் சந்திக்கலாம்.